இன்னைக்கு நீங்க ஈசிஆர் ரோட்ல ஒரு பொண்ணுக்கு உடனே மறுநாளே எடுத்து அந்த பையனை ஒரு வீடியோ எடுத்து எங்க குடும்பம் வந்து அண்ணா, அந்த பையன் குடும்பம் அண்ணா திமுக குடும்பமா சொல்ல வைக்கிறீங்க. அவனோட அம்மாவோட அத்தை பையன் கட்சியில இருக்கிறாராம். எப்படி? அவங்க அப்பாவோ அம்மாவோ கட்சியில இல்ல, அவனுடைய அப்பாவை பெத்தவங்களோ அம்மாவை பெத்தவங்களோ இல்ல. அப்ப யாரா நீங்களான்னு கேட்கிறேன். அப்ப எதை நோக்கி போகுது? ஏன் ஞானசேகரனை இதை மாதிரி நீங்க ஒரு வீடியோ போடல? ஏன் வேங்கை வயல் பிரச்சனைக்கு அவர்கள் ஒரு வீடியோ போட வைக்கல? ஏன் அண்ணா நகர் பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் நீங்க ஒரு வீடியோ போட வைக்கல? அப்ப நீங்க எதை நோக்கி போறீங்க? நீங்க யார்? நீங்க யார்? இந்த அடையாளத்தை நீங்க முகத்திரையை கிழிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்குது? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது. தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் உணர்வாகவும் எழுச்சியாகவும் நிற்கக்கூடியது. அவன் தான் நிக்கிறான். இங்க களத்துல கேள்வி கேட்பான். அவர் வர்றேன்னு சொல்றதுக்கே பயந்து சாகக்கூடிய நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் என்ன? எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? படிக்கிற பிள்ளைக்கு புத்தகம் கூட கொடுக்க முடியாத வக்கத்த அரசாங்கம் தான் இந்த தமிழக அரசாங்கம். மாற்ற முடியுமா?